பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கீங்களா? சாரி, உங்களுக்கு விசேஷமாய் நம்முடைய சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஏஜஸ் சபையில் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். ஆகவே நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே தான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்படி கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு முன்பதாக ஜெபித்து இந்த வசனத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்காக விசேஷமாக நம்முடைய திருச்சபையில் தெய்வ பிள்ளைகள் ஜெபித்து வராங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சரி, வசனத்தை நாம் கவனிப்போம். பாருங்கள், சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் ஒரு மகிமையான வசனத்தை நாம் பார்க்கிறோம். என் சத்துரு 5வது வசனம் 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீரனுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி தாவீது இந்த வார்த்தையை சொல்வதை நாம் கவனிக்கிறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திருக்கிறீர். ஆமென். யாருங்க சத்துரு? சில பேர் சொல்றாங்க சாத்தான். சாத்தான் கிடையாதுங்க. சத்துருன்னா உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறவர்கள், உங்கள் மேல் எரிச்சலும் பொறாமையும் கசப்பும் கொண்டவர்கள், அவர்கள்தான் சத்துரு. ஸோ பாருங்கள், வேதத்தில் எஸ்தர் புத்தகத்தில் ஆமான் என்கிற ஒரு சத்துரு இருந்தான் என்று வேதம் சொல்லுது. எஸ்தர் ராஜாத்துக்கு கிடைக்கிற அந்த மேன்மையை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மொர்தெகாயுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த மேன்மையும் அந்த ஆமானால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் மேல் அநியாயமாய் குற்றத்தை சுமத்தினான். எப்படியாக அவளை கொல்ல வேண்டும் என்று வகை தேடினான். இதை போலத்தான் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களா? வேலை உங்களுக்கு கூட வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க பிரதர், ஆனால் பின்னால் எனக்கு என்னென்னமோ பேசி என் வேலைக்கே பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க, எங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்காங்க, நல்லவங்களாக வந்து பழகிறாங்க, சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க, உறவுகளாக இருக்கிறாங்க, நல்லவங்கன்னு சொன்னாங்க பழகினா எங்களுக்கு விரோதமாக அவங்க எழும்புறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை தேவன் அதை முறியடிக்க வல்லவர். உங்கள் ஆசீர்வாதங்களை கெடுக்கிற சத்துருவை தேவன் இன்றைக்கு உடைத்து போடுவாராக. உங்கள் வளர்ச்சியை தடுக்கிற பிசாசை கர்த்தர் நொறுக்கி போடுவாராக. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை தேவன் இன்றைக்கு முறியடிப்பார். உங்கள் சத்துருக்கள் கண் காண உங்களை தேவன் உயர்த்தி வைப்பார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உங்கள் சத்துருக்கள் எரியுகிறபடிக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். ஆனால் ஒன்று, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, கர்த்தருடைய பிள்ளை, நீ ஆண்டவருடைய பாதத்தில் உண்மையாய் காத்து, நீ அவரிடத்தில் உண்மையாய் இருப்பாயானால் உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வைப்பது நிச்சயம். ஒருவேளை நீங்க ஊழியம் செய்றீங்களா? ஒருவேளை ஊழியம் செய்து கொண்டு வேலை செய்றீங்களா? இல்லை வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்றீங்களா? எப்படியானாலும் சரி, உங்கள் வேலைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் மனைவியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் கணவனை ஆசீர்வதிப்பார். ஒன்று, நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்தார். தாவீதுக்கு எதிராக வந்த எல்லா சத்துருக்களுக்கையும் முறியடித்து சத்துருக்களுக்கு முன்பாக தாவீதை கனம் பண்ணினார். அதே போல இன்னைக்கு உங்களையும் கனம் பண்ணுவாராக. ஜெபிப்போமா? அன்பு பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்க இந்த அன்பு சகோதரருக்காய் ஜெபிக்கிறேன், சகோதரிக்காய் ஜெபிக்க இவர்கள் விரும்புகிற நன்மைகளை தான். சத்துருக்களுக்கு முன்பாக இவர்களுக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தும். இவர்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர்களுக்கு தாரும். காரியங்களை வாய்க்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.